ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அதாவது சவுதி அரேபியாவினுடைய ஒரு சில தில்லாலங்கடித்தனமான வேலைகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், மேலும் இன்று நடந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் சாம்பியன்ஷிப்பை ஸ்பெயின் அணி வென்றுள்ளார்கள். அது சம்பந்தமாகவும் பாலஸ்தீனத்தில் இதை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன, மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டாடி தீர்க்கிறார்கள், அது சம்பந்தமாக மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் ஷார்ட்டாக பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சவுதி அரேபியா நேற்று அந்த அதாவது கல்ஃப் நாடுகளில் உள்ள தாக்குதல்கள் பற்றியும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் பற்றியும் பார்த்துட்டு வந்துருந்தோம். சவுதி அரேபியாவினுடைய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டோம். அது என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவினுடைய கிங் ஃபஹத் அப்படிங்கிற ஒரு இராணுவ பேஸ் ஒன்று அந்த அதாவது மதினாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்துக்கு அருகில் இருக்குது. 70 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இது இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து அமெரிக்காவுக்கு திரும்பவும் கொடுத்துருக்காங்க, இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை அந்த செய்தி என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, ஏற்கனவே அந்த ஈரான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே அந்த இராணுவ தளங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களையா பார்த்து அடிச்சுட்டு வராங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இடையில என்னென்னா ஈரான் ஒரு 2 தாக்குதல் ட்ரையல் தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, அதாவது யான்பு மற்றும் கார்ஃப் ஆகிய பகுதிகளில். இதுக்கு தாக்குதல் ஒரு சிறிய தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதை வந்து இவங்க எப்படி எடுக்கணும், வேறு தளங்களை கொடுத்து கூட அடிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்கா மதினாவுக்கு அருகில் தாயிஃப் நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராணுவ தளத்தை கொடுக்குறாங்க. இதுலேருந்து நீங்கள் பயன்படுத்தி ஈரான் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அதாவது அலோவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி அடிச்சாங்கன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்களா இல்லையா, அவங்க இந்த ராணுவ தளங்களால் தான் பிரச்சனை சொல்லி தான் பிரச்சனையே வந்திருக்கு. இதில் வந்து திரும்ப அடிச்சாங்க அப்படின்னாக்கா, அதாவது புனித ஸ்தலங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, புனித ஸ்தலத்தை ஓரமாக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுதாபத்தை தேடி ஈரான் மேலே பழி போட்டு உலக மக்கள்கள் அனைவருக்கிட்டையும் ஈரான் மேலே கெட்ட பேர் அவப்பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும், மேலும் பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியா மேலே வந்து தாக்குதல் தொடுத்துறாங்க, புனித ஸ்தலத்துக்கிட்ட அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஈரானுக்கு எதிராக திருப்பூர் ஒரு சதிகரமான வேலைகளையே இந்த சவுதி அரேபியா ஈடுபட்டு வராங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான நரித்தந்திரமான ஒரு தில்லாலங்கடித்தனமான வேலைங்கிறத நம்ம அனைவரும் புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு கேவலமான ஒரு செயல். அடுத்தடுத்த நிலைகளை கொடுத்து அடித்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து மக்கா மீனாக்கு அருகில் இருக்குன்னு தெரிஞ்சு செய்கிறாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காலங்களில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏமன் ஹவுதிஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து சனா ஏர்போர்ட் மேலே சவுதி அரேபியா ஏற்கனவே தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. திரும்ப தாக்குதல் தந்தா ரியாத் ஜெத்தா பகுதிகளில் தாக்குதல் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சவுதி அரேபியாவே பாகிஸ்தான் மூலமாக செய்தி அனுப்பியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி எந்த தாக்குதல்களும் இப்போ செய்யறதுக்கு இல்லை. ஆக மொத்தத்தில் இவங்க ஏமன் ஹவுதிஸ் வந்து திருப்பி எங்கள் மேலே எந்த தாக்குதலும் செய்யாத அளவுக்கு இப்போ அமைதியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாகிஸ்தான் மூலமாக செய்தி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகி பெருசாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் இதில் வேறு இன்னொரு போர் சூழலை உருவாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி சொன்னதாக சொல்லப்படுறாங்க. இது எதுக்காக என்ன, இது மாதிரி சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஏமன் ஹவுதிஸ் கிட்ட ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த சவுதியுடைய கூட்டுப்படைகள் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில் உள்ள கூட்டுப்படைகளை உள்ள இறங்கி அடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் சண்டை பிடிச்சிட்டு தான் 2 பேருக்கும் சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏமன் ஹவுதிஸ் அந்த ஹுதைதா ஏர்போர்ட்டுக்கும் துறைமுகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சவுதி கூட்டமைப்பு படைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதை அவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அதிகமான தாக்குதல்களை அதாவது ஏமன் பகுதி மக்கள் மேலே ஏன்னா ஹவுதிஸ் மேலே தாக்குதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அதை கைப்பற்றும் விதமாக ஏமன் ஹவுதிஸ் தங்களுடைய படைகளை திரட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த கைப்பற்றும் விதத்தில் தாக்குதல் செஞ்சுட்டு வராங்க. 2 பேருக்கும் மிக கடுமையான தாக்குதல் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கைப்பற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகமான படைகளை ஏமன் ஹவுதிஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த தீவை கைப்பற்றும் விதமாக இப்போ அங்கே 2 பேருக்கும் சண்டைகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிரியாவில் அலப்போவில் அதாவது சிரியாவினுடைய அதிபராக இப்போ புதுசாக வந்தார்ல அல்ஷாராவுக்கும் அவங்க அந்த படைப்பிரிவிலே ராணுவ படைப்பிரிவிலே இருக்கக்கூடிய அவருடைய தம்பி சொல்கிறாங்க சுஃபியான் அப்படின்ட்டு, அவருக்கும் ஒரு சில நிறைய ஆதரவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அல்ஷாரா வந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக செயல்பட்டதன் காரணத்தால் நிறைய அதாவது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராகவும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்தா ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பிரச்சனைகள் அதிகமாகி சண்டையை வந்துடுச்சு. அவங்களுக்கு ஒருவருக்கு அந்த சிரியாவினுடைய ராணுவ தரப்புக்குள்ளேயே அந்த ஜுலானிக்கு எதிராக சுஃபியாவின் படை பிரிவுகள் அடிச்சுக்கிறாங்க, தாக்குதல் செஞ்சு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி அப்படிங்கிற ஒரு பகுதிகளிலேயே இந்த தாக்குதல்கள் எஸ்கலேட் ஆகி அவங்களுக்குள்ள இப்போ படைப்பிரிவுகளுக்குள்ள அந்த சிரியா ராணுவத்துக்குள்ளேயே மோதல்கள் அதிகமாகிடுச்சு. இது வந்து அந்த சுஃபியான் அதாவது ஜுலானிக்கு எதிராக அந்த சுஃபியான் படைக்கு ஆதரவாக அந்த மக்கள்களும் மனித 2 சண்டை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அந்த தகவல் ஊடகத்தின் வாயிலாக இன்னைக்கு சிரியாவின் ஊடகம் சனா ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அமெரிக்கா வந்து தாக்குதல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9வது ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்ட்ரைக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மேலே தொடுத்துருந்தாங்க. அந்த தொடுத்த தாக்குதலில் கொசஸ்தான் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 5.0 அளவுக்கு ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஊடகமானது செய்தி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய வெளியுறவு செயலரும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பிளான்ட் தர்கோவின்
அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பிளான்ட் மேலே தாக்கல் செஞ்சு அதில் வந்து மின்கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய தரப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அணுமின் நிலையத்தின் வாட்டர் பிளான்ட் அதாவது ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத அணுமின் நிலையத்துக்கிட்டலாம் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யூஎன்ல கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெஸ்ட் ஈரான் பகுதிகளில் ஒரு கடுமையான தாக்குதல் தொடுத்திருக்காங்க அமெரிக்கா. அதுலையும் வான்வழி தாக்குதல் நடத்துனதுல அந்த பகுதியிலும் 5.5 ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு விஷயமா அவங்க கருதுறது என்னன்னா, ஒருவேளை நியூக்ளியர் டெஸ்ட் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க தாக்குதல் நடத்துறதுலாம் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பு சொல்றாங்க. ஆனால் ஐஏஇ நாங்கள் போய் அதாவது நாங்கள் திரும்ப செக் பண்ணுறோம், எங்களை உள்ள அனுப்புங்க அலோ பண்ணுங்க அப்படின்றதுக்கு அதெல்லாம் யாரும் வரக்கூடாது, நாங்களே அதை பார்த்துக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்பவும் போல பாந்தர் அப்பாஸ் அதுலேயும் கடுமையான தாக்குதல்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய புது தாக்குதல்கள் தப்ரீஸ் பகுதி, அப்புறம் கொரம்பாத், அதாவது கொரம்பாத், அப்புறம் கொரம்பத்து கொனாரத் ஆகிய 2 பகுதிகள் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பவும் போல குஷம் ஐலாண்டு, அப்புறம் சிற்கு அந்த பகுதிகள், இதை எல்லாமே வழக்கம் போல எப்பவும் அடிக்கிற மாதிரி அடித்து அங்கே உள்ள பவர் பிளான்ட்டு, வாட்டர் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து தாக்குதல் செஞ்சு சேதப்படுத்தியிருக்காங்க. மேலும் தாக்குதல்கள் பலமாக செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சொல்லும்போது இந்த தாக்குதல்களில் மிக கடுமையான பாதிப்புகள் இருக்குது. இருந்தாலும் பாந்தர் அப்பாஸில் ஒரு சுரங்கப்பாதைகள் அடிச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையினுடைய தாக்குதல்கள் மிக கடுமையான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாத்தையும் ஓரளவுக்கு கொஞ்சம் உடனே அதாவது எமர்ஜென்சி இதில் அவங்க உடனுக்குடன் சரி செஞ்சுட்டு வராங்க ராணுவத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய தெரிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்திலையும் அவங்க வந்து அதாவது ஈரான் மேலே தாக்குதல் செய்யும்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு 4 கப்பல்களை அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 கப்பல்கள் வந்து ஈரானினுடைய கட்டளைக்கு அதாவது கட்டுப்படாமல் நகர்ந்ததுனால, அமெரிக்காவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்ததுனால தாக்குதல் பலமாக தொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு மீதி 2 கப்பலும் பின்வாங்கி ஓடி இருக்காங்க தலை தெரிச்சு. அதில் 2 கப்பல்களும் மிக கடுமையாக சேதத்துக்குள்ளாகி அது தீப்பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கிறதா மூழ்கும் நிலையில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இது மாதிரி ஈரான்லேயும் மிக கடுமையான இந்த தாக்குதல் 25 வான்வழி தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. இதில் அந்த பாந்தர் அப்பாஸ் மட்டும்தான் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அதே மாதிரி அஸ்வாஸ் பகுதியும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஈரான் தொடுத்த தாக்குதல்களில் ஜோர்டானை மிக கடுமையாக தாக்குதல் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஜோர்டானில் அபாகா அந்த அபாகா அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீண்டும் அக்காபாவில் தாக்குதல்கள் மிக கடுமையாக தொடுத்திருக்காங்க. அக்காபா அமான் பகுதி இதெல்லாம் திரும்ப குறி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் மிக அதிகமான முறையில் இந்த ராணுவ கட்டளை மையங்கள் மற்றும் அந்த குடோன் மற்றும் அந்த ராணுவ போர் விமானங்கள் இயக்கக்கூடிய ராணுவ போர் வீரர்கள் எல்லாமே வந்து அங்கே அதிகமாக தங்க வச்சிருக்காங்க. அந்த பகுதிகளை குறி வச்சு அதிகம் தாக்குதல்களை ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அக்காபா அப்படிங்கிற இடத்துல மிக கடுமையான தாக்குதல்கள் தொடுத்ததில் குறைஞ்சது ஒரு 60+ பேருக்கு மேலே பாதிப்பிற்குள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சு இறந்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 60க்கும் மேற்பட்டவர்கள் தான் காயமடைஞ்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த அமெரிக்கா வந்து சொல்கிறதுக்கு தணிக்கை செய்கிறாங்க. அதை விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை வந்து எந்த ஊடகத்துக்கும் தெரிவிக்காம அளவுக்கு மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காயமடைஞ்சவர்களை சவுதியினுடைய மருத்துவமனைக்கும் ஜோர்டானுடைய உள்பகுதி மருத்துவமனைகளை நோக்கி நவுத்திருக்காங்க. அந்த காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிப்பு மூலமாகவும். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்கள் இறந்துருக்காங்க. இதில் வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதில் இறந்த வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயிற்சியின் போது இறந்துட்டாங்க, அதே மாதிரி மழை போது இறந்துட்டாங்க, அதே மாதிரி அதாவது வெயில் அதிகமாக இறந்துட்டாங்க. ஏற்கனவே 40 நாள் போரில் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வீரர்கள் இறந்துருக்காங்க. இறந்தது சொல்லாமல் அது இறந்து கொஞ்ச நாள் அந்த இது பிரச்சனை ஆற போட்டு அப்புறம் சொல்லுவாங்க இது மாதிரியான காரணங்களால் தான் இறந்தாங்க, அவங்க போரில் தாக்கப்பட்டு இறக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஈரானே சொல்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் பாருங்க. ஒன்று சொல்லுவாங்க பயிற்சியின் போது விபத்துக்குள்ளாக இறந்துட்டாங்க, அப்படி இல்லைனாக்கா வெயில் காரணமாக அதிகமாக இருந்ததுனால இறந்துட்டாங்க, மாடினால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லுவாங்க. கடுமையான பாதிப்புகள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீரர்கள் நிறைய இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய செய்தி ஊடகங்களை இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து அமெரிக்காவினுடைய அபிஷியலா அதை அறிவிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 40 நாள் போரில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அந்த MQ-2 அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த 5 நாள் போரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 MQ-2 அந்த லுகாஸ் M-2 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட டஜன் கணக்கான ட்ரோன்களை அழிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது P-18 அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்டர் தளம் அங்கே மிக கடுமையான தாக்குதல் தொடுத்திருக்காங்க. அங்கேயும் பாதிப்பிற்குள்ளாக இருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலும் ஈலாட் துறைமுகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோர்டானில் ஒரு துறைமுகம், அதாவது அங்கே ராணுவ தளம் ஒன்று இருக்குது, அமெரிக்காவினுடைய ராணுவ தளம். அங்கே தான் மிக அதிகமான ராணுவ வீரர்கள் தங்க வச்சிருக்காங்க. அதை மையப்படுத்தி மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் தொடுத்திருக்காங்க. அதை முன்னிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ராணுவ வீரர்கள் அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து உள்பகுதி, அதாவது ஹோட்டலு அப்புறம் ரெசார்ட் அப்படிங்கிற மாதிரி நவுத்தி தங்க வச்சிருக்காங்க. அதை முன்னிட்டு அந்த இந்த பகுதி, அதாவது ரங்கோன் பகுதிக்கும் நவுத்திருக்காங்க. ரங்கோன் பகுதியிலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது வந்து எல்லாமே இஸ்ரேலினுடைய பார்டர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், ஈலாட் துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஜோர்டானினுடைய நிலப்பரப்பு பகுதி, அது வந்து ஜோர்டானினுடைய சொந்தமான அது அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை மேலும் மேலும் அவங்க குறி வச்சு தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராணுவ வீரர்கள்லாம் உள்பகுதிகளுக்குள்ள அவங்க மாற்றிக்கிட்டு வர்றாங்க.
கடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்கு, உயிரிழப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவைத்தில் உள்ள வாட்டர் பிளான்ட்டை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஈரானில் உள்ள வாட்டர் பிளான்ட்டையும் அடிச்சிருக்காங்க. அதாவது குவைத்தில் உள்ள வாட்டர் பிளான்ட் எல்லாம் நீர் சுத்திகரிப்பு நிலையம், அப்புறம் எரிசக்தி நிலையங்கள் இதெல்லாம் தாக்குனதில் மிக கடுமையான தாக்குதல் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடமாடும் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிகளில் கொண்டு போய் ஜெனரேட்டர் வச்சுட்டு அவங்க ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கத்தாரில் அல்உதெய்ன் விமான நிலையம், அதாவது ராணுவ நிலையம், அமெரிக்காவினுடைய ராணுவத்தில் முற்றுமுழுதாக சிதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதில் கடுமையான தாக்குதல், கடுமையான பாதிப்புகள் இருக்குது. ஆனால் வந்து கத்தார் அரசாங்கமும் ஒரு சில விஷயங்களை மறைக்குது, வெளிப்படையாக அந்த பாதிப்புகளை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவைத், பஹ்ரைன்லேயும் மிக கடினமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 5 வெடிப்புக்கு மேலே பதிவாயிருக்கு. கத்தாரில் 3 வெடிப்புக்கு மேலே பதிவாயிருக்கு. கத்தாரில் அலர்ட் பண்ணியிருக்காங்க, பஹ்ரைன்லேயும் அலர்ட் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. அதே மாதிரி பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா பனாமாங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிகளுக்கு அனைத்து, அதாவது அமெரிக்காவினுடைய அனைத்து வீரர்கள், ராணுவ வீரர்கள், கட்டளை மைய அதிகாரிகள் இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க அங்கே நகர்த்தி அந்த, அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள பாதுகாப்பாக தங்க வச்சிருக்காங்க. இதை உளவு தகவல் மூலமாக அறிந்துகிட்டு ஈரான் வந்து மிக கடுமையான தாக்குதல், மேலும் பஹ்ரைனில் உள்ள பனாமா பகுதிகளுக்குள்ள தாக்குதல் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அங்கே வந்து பாதுகாப்புகள் பலப்படுத்தியிருக்காங்க பஹ்ரைன். மேலும் அந்த இடத்துல அதிகமான தாக்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது கார்க்கு தீவு, ஈரானினுடைய கார்க்கு தீவு மற்றும் அந்த ஹார்மோஸ் தீவு, அதை சுற்றியுள்ள தீவுகளை கைப்பற்றுவதற்கு ஈரானுக்கு தரைப்படை அனுப்புறதுக்காக ட்ரம்ப் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இது உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அவர் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு விட்டார். இன்னொரு இன்றைக்கு நைட்டுக்குள்ள அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை நாளை நைட்டு அதோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை அறிந்த ஈரான் மிக கணக்கச்சிதமாக என்ன செஞ்சிருக்காங்க, இது மாதிரி ஒரு தாக்குதல் முன்னெடுத்து அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னாக்கா குவைத்தில் உள்ள கேம்ப் புஹரி அப்படிங்கிற கேம்ப், புஹரி அது வந்து ராணுவ கட்டளை மையம் குவைத்தில் இருக்கு. அதுவும் இன்னொன்று ஒரு கேம்ப் வந்து ஐஸ்டான் அப்படிங்கிற ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. இந்த 2 கேம்ப்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமான ராணுவ அதிகாரிகளும், ராணுவ கட்டளை தளபதிகளும், மேலும் ராணுவ வீரர்கள், சிப்பாய்கள் அதிகமாக தங்கியிருக்காங்களா அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ். இவங்களை வந்து அந்த 2 கேம்பையும் வந்து கைப்பற்றி அவங்க அந்த அதிகாரிகளையும் ராணுவ வீரர்களையும் பணிய கைதிகளாக பிடிப்பதற்கு ஈரான் தயார் நிலைப்படுத்திட்டு வராங்களா. அதுக்கான உத்தரவுகளும் பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானும் அதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் ரெடியான பொசிஷனில் இருக்காங்களாம். சப்போஸ் தரைப்படை இங்கே இறங்கும்போது அவங்க இந்த பகுதிகளை கைப்பற்றி மேலும் அந்த 2 கேம்பையும் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த குவைத்தையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானினுடைய அதாவது ராணுவ ஆய்வாளர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்க்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீவுகளெல்லாம் ஈரானுடைய மக்களை ஈரான் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வெளியே சொல்லியிருக்காங்க. அந்த அனைத்து தீவுகள்லையும் பொதுமக்களை வந்து வெளியாக்கிட்டு வராங்க. கார்க்கு, அப்புறம் ஹார்மோஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி தீவுகள், சிறுக்கு தீவு, அந்த இதில் பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்களையும் ஏன்னா தடை சண்டைக்கு அவங்களும் தயார் நிலையில் இருக்காங்க. அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க ரெடி பொசிஷனில், ஒன்லி ஃபார் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால சண்டைகள் தீவிரமடையும் போது பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களை வந்து அரசாங்கத்தின் மூலமா வெளியேற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. சமன்பாடு நிலையம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய கிழக்கில் உள்ள சமநிலை வந்து ஈரான் வசம் வரும், ஈரான் வந்து தலைமையில் அந்த சமன்பாடுகள் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அவங்களுடைய ஈரானினுடைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்னைக்கு நடந்துச்சு இல்லைங்களா ஸ்பெயின் FIFA 2026 உலகக்கோப்பை கால்பந்தாட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெயின் மிக கடுமையாக போராடி வெற்றி வகையை சூடியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஸ்பெயின் முழுக்க பாலஸ்தீன மக்களுக்காக ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் நின்ன ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் அநீதிக்கு எதிராக மிக கடுமையாக தங்களுடைய குரலை ஒலித்த ஒரு நாடு. அது வந்து எந்த நிலையிலுமே அமெரிக்காவினுடைய அச்சத்துக்கோ அல்லது ஐரோப்பிய நாடுகளினுடைய அச்சத்துக்கோ பயப்படாமல், அஞ்சாமல் அவங்க உறுதியான மனநிலையோட அவங்க அநீதிக்கு எதிராக, அதாவது அநீதிக்கு எதிராக நீதியின் பக்கம் நின்ற ஒரு நாடு இது. அதனால இன்னைக்கு பார்த்தீங்க உலக மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஸ்பெயினோட வெற்றியை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்தில் மிக அவ்வளவு இன்னல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் மிக சந்தோஷமாக அந்த ஸ்பெயினுடைய கொடியை கையில் ஏந்தி இன்னைக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியாக தங்களுடைய, அதாவது பெருநாள் கூட அந்த அளவுக்கு இருப்பாங்களா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் ஐரோப்பிய யூனியன்ல அவங்க இஸ்ரேலை தனிமைப்படுத்தும் சொல்லி முதல் நாடாக அவங்க குரல் கொடுத்தது. அதாவது இனப்படுகொலைக்கு துணை போகக்கூடிய இஸ்ரேலை வந்து தனிமைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னது, அவங்களுடைய வர்த்தகத்தை முடிச்சது, அவங்களுக்கு பொருளாதார தடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன்ல முதல் நாடாக வலியுறுத்தினது இல்லாமல் அது அவங்க இந்த ஈரான் போரில் கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக நீங்கள் வந்து அமெரிக்கா எந்த விதமான எங்களுடைய தளங்களையும் பயன்படுத்தக்கூடாது, எங்களுடைய வான்பரப்பையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆணித்தரமாக உறுதியாக நின்றவர் பெட்ரோ சார்லஸ் அவர்கள். அவர் வந்து ஸ்பெயினுடைய பிரதமராக இருக்காரு. அவர் மிக உறுதியான மனநிலையோடு நின்றது. இன்னைக்கு அதே மாதிரி அந்த வெற்றியையும் அவங்க வாங்கினதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார் ஐரோப்பிய யூனியனில் அந்த நாட்டை வந்து தனிமைப்படுத்தணும், அந்த நாட்டை வந்து யூரோப்பிய யூனியன்லேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த G7 மாநாட்டில் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அவரோட கையாலேயே வந்து இந்த கப்பை கொடுக்குற அளவுக்கு இறைவன் அமைச்சு வச்சுட்டா. அதுதான் பார்த்தீங்கன்னா காலசக்கரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒன்று கீழே இருக்க சக்கரம் ஒன்றால் மேலே போகும் அப்படிங்கிறத இந்த உலக மக்கள் நன்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாஹு மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க 2 பேருமே அர்ஜென்டினாவை மிக
ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது உலக மக்களே பார்த்தாங்க இந்த அர்ஜென்டினா வந்து இஸ்ரேலுக்கு இணையாகவும் பலஸ்தீனத்துக்கு இணையாக வந்து ஸ்பெயினையும் ஒரு கால்குலேட் பண்ணி தான் இந்த மேட்சை ஒட்டுமொத்த மக்களும் கணிச்சாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக அநீதிக்கு எதிராக நீதி வந்து வென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அர்ஜென்டினா டீம் மேலே நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டே வராங்க. அதாவது இந்த ஃபிஃபாவுடைய அந்த அதாவது அந்த நிர்வாக குழுவை வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 3-4 மேட்சுகளில் நிறைய அர்ஜென்டினா மேலே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கேப்ரிடே அப்படிங்கிற ஒரு சிறிய தீவை கொண்ட ஒரு நாட்டு கூட விளையாடும்போது கூட அவங்க தான் ஜெயிக்கக்கூடிய டீமாக இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த இருக்கக்கூடிய நடுவர்கள் அதாவது தவறுதலான முடிவுகள் எடுத்து அந்த அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகிப்து கூட நடக்கும்போது மிகப்பெரிய விமர்சனங்கள், மிகப்பெரிய இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அதில் லாஸ்ட்டில் வந்து ஒரு பாயிண்ட் அடிச்சாங்க. அது வரலும் எகிப்து தான் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க அந்த டீமை. ஒட்டுமொத்த கோல் வந்து அதாவது 2 கோல் ஃபர்ஸ்ட் போட்டது எகிப்து டீம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஜெயிக்கக்கூடியவங்க. ஃபைன் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5 கோலுக்கு மேலே அவங்களுக்கு வர வேண்டியது அது அந்த நடுவர்கள் தரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த உடனே அந்த இது மேலே ஃபிஃபா யாருமே அந்த வெளிப்படையாக அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்க பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுவிட்சர்லாந்தும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, கேப்ரிடேவும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு நாடுகளும் அவங்களோட விளையாட்டு நாடுகள் எல்லாமே வந்து அர்ஜென்டினா மேலே விமர்சனங்கள் அதிகமாக தொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் மெஸ்ஸி அவருடைய ஒரு நம்பர் 1 விளையாட்டு வீரர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு சில பேர் அவங்க அர்ஜென்டினாவை ஆதரிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது அர்ஜென்டினாவுடைய ஃபேன்ஸ் அவங்களே வந்து ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒன் சைடாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காகவே தெரியுது. அந்த எகிப்து மேட்ச்சில் அவங்க நடந்துக்கிட்ட விதங்கள் எல்லாமே அதில் வந்து எகிப்தினுடைய கோச்சர் அப்படி ஹுசைன் ஹசீம் அப்படி அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார், இது வந்து முழுக்க அதாவது அர்ஜென்டினாவுக்கு சாதகமான ஒரு செயலில் ஈடுபட்டு வராங்க, முழுக்க அர்ஜென்டினாவுக்கு இது வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவில் எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிக ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்திருந்தாரு. அவருக்கு பாராட்டியும் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, பல நாடுகளும் கம்ப்ளைண்ட் பண்ணி. ஆனால் ஸ்பெயின் வீரர்கள் இவங்க அர்ஜென்டினா வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அடிக்கிறது, இந்த அடுத்தவர்களை அதாவது வெறுப்பேற்றுறது, அவங்க எதிரணி வீரர்களை வெறுப்பேற்றுறது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில வேலைகள் செய்கிறது, இந்த பவுல் கேட்கறது, அதிகமாக பவுல் கேட்கறது, அந்த மாதிரிலாம் நிறைய வெறுப்பேற்ற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது ஸ்பெயின் வீரர்கள்ட்டையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஆனால் கட்டுக்கோப்பாக இருந்து முழுக்க அந்த விளையாட்டில் மட்டும் ஆதிக்கம் செலுத்தி கடைசி வரலும் உறுதுணையாக இருந்து கடைசி 90 அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் கோல் போடல, செகண்ட் ஹாஃப்லையும் கோல் போடல, அடுத்து ஒரு காமன் நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அதில் கூட கோல் போட முடியல. அதுக்கு அடுத்தது ஒரு காமன் நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து மொத்தம் 90 நிமிடம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் கொடுத்து அந்த லாஸ்ட் டயத்தில் தான் ஸ்பெயின் வந்து ஒரு கோலை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதான் பவுல் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் அந்த முழுக்க லாமின் யமீன் அப்படிங்கிறவர் அவரும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தில் அறியப்பட்டவர், இந்த சீசனில் அறியப்பட்டவர். அவருக்கு இணையானவர் தான் அதாவது மெஸ்ஸிக்கு இணையான ஒரு விளையாட்டு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அப்படி இருக்கையில் ஸ்பெயின் அணி அதாவது எந்த விதமான அவங்களுடைய அந்த சீண்டல்களையும் கண்டுக்காமல் முழுக்க கவனத்தை ஆட்டத்தில் செலுத்தினதுனால உற்சாகமாக கடைசி வரலும் அதை விட்டு கொடுக்காம இருந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மக்களாலும் இன்றைக்கு பாராட்டக்கூடிய நிலையில் ஸ்பெயினை சொல்லிட்டு வராங்க. நம்மளுடைய சார்பாகவும் அந்த ஸ்பெயினுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். மேலும் பல தகவல்களையும் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.